இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் விரும்பக்கூடிய தலைவராகவும், மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய தலைவராகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்றைய தினம் சண்டிகாரில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருச்சி எஸ்பி வருண்குமார், நாம் தமிழர் கட்சி பிரிவினவாத அமைப்பு என பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், ஆணவத்தில் ஆடும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்கு தமிழக காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இது மற்றும் ஒரு உதாரணம். ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசும் பேச்சா இது? மேலும் நாம் தமிழர் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா? அப்புறம் எப்படி அதை பிரிவினவாத அமைப்பு என்று சொல்லலாம்? ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் இதையும் சொல்வார்கள், இன்னமும் சொல்வார்கள். நாம் தமிழர் அமைப்பை பிரிவினவாத அமைப்பு என்று பிரதான கட்சியின் தலைவர்களை இதுவரை பேசியதில்லை. ஆனால் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரிக்கு இத்தகைய துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? திராவிட மாடல் ஆட்சியின் பொம்மை முதல்வர் கொடுக்கும் இடம்தான். உதயநிதிக்கு நான் தான் எல்லாமே, நான் சொன்னால் உதயநிதி எது வேண்டுமானாலும் செய்வார் என்று முதல்வர் குடும்பத்தின் பெயரை சொல்லித்தான் வருண்குமார் போன்றோர் இந்த ஆட்டம் ஆடுகின்றனர். கையாளாகாத பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார் என சீமானுக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பொங்கி எழுந்துள்ளார்.